அனைவருக்கும் சோஸ்திரம், பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குள்ளே காலை வசனம் மத்திய 6வது அதிகாரம் 11 பார்க்குறோம். அதில் என்ன சொன்னால், கிவ் அஸ் அவர் டெய்லி பிரைட், இன்றைக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஒரு நாள் ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்பம் இப்படி பிரைட் இருக்குங்கள சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட பேரனுக்கு கொடுக்குறாங்க. ஏன் பேரனுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த பேரன் வந்து எப்பொழுதும் கவலைப்படுகிறவர். நாளைக்கு என்ன நடக்கும் போது, அடுத்த நாள் என்ன நடக்கும் போது, அடுத்த நாள் என்ன நடக்கும் போது, அடுத்த வாரம் நடக்கும் போது, அடுத்த வருஷம் நடக்கும் சொல்லி கவலைகள் கொள்ள ஒரு நபர். அப்போ பாட்டி அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிரைட் எடுத்து போய் சுட்டு எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் நம்பர் சொல்கிறாரு, நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு. அப்போ அந்த வாலிபர் என்ன சொன்னார்னாக்கா, நாளைக்கு என்ன செய்யப்போன்னு சொல்லும் போது பாட்டி சொல்கிறாங்க, ஐயா நாளைக்கு பற்றி கவலைப்படாத, நாளைக்கு இன்னொரு பிரைட் எடுத்து வரேன். அதே மாதிரி அடுத்த நாளும் பிரைட் எடுத்து வராங்க. அப்படியே பிரைட் எடுத்து வந்து செஞ்சு புதுசாக செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது இந்த வாலிபர் ஒரு காரியத்தை கட்டுக்கிறாரு, நாளைக்கு குறித்து நான் கவலைப்பட வேண்டாம், நாளையை குறித்து அது கவலைப்படட்டும், இன்றைக்கு நான் என்ன செய்யணுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு. இந்த ஒரு கதையிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, தேவன் அண்டண்டைக்குள்ள தேவைகளை நம்மளுக்கு சந்தித்து வராரு. சில வேளை நம்ம நினைக்கிறோம் வாக்கு தத்துவத்தை ஆண்டு கொடுப்பாருனாக்கா எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொடுப்பாருன்னு இல்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அண்டண்டைக்குள்ள தேவை மேபி நம்மளுக்கு சுகமா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பலமா இருக்கலாம், இல்லை பண வசதியா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மென்டலி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது விடுதலை வேணுமோ, ஆண்டவர் கிருபை மேபி கொடுத்திருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்மளுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. அண்டண்டைக்குள்ள தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தேவையான அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம ஆண்டு மேலே விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்ம காலையில் நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே இன்றைக்குள்ள எனக்கு என்ன தேவையோ நீங்கள் சந்திங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டோட ஜெபம் பண்ணுவோம். உண்மையாக இருப்போம், அவர் மேலே விசுவாசமாக இருப்போம். இந்த நாள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாகவும் சமாதானமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.